வேலை வெட்டி இல்லாதவர். அவருக்கு பல்வேறு கட்சிகளோடு உள்ள தொடர்புகளை வைத்துக்கொண்டு அதிமுகவுக்குள் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் சொல்லியிருக்கிறார். அதை பொதுமக்களும் அதுவும் இன்றைய இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பேட்டி. நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கங்க. அவர் பேரை சொல்ல விரும்பலனா. இப்போ ஒரு செய்திகளாக போவோம். முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், அதை நீங்களாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் வாயாலே என்ன சொல்லியிருக்கார். போடுப்பா. அப்போ முதலமைச்சருக்கு இந்த மாலையை போட்டு அந்த மேலையே பிடித்து தோழாக நடத்தி அவர் தூக்கி கொண்டு பேசாக போட்டு அழுகுனா என் எண்ணமே நீங்க நிற்கும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை பற்றி வழங்கிய சான்றிதழ். நான் யார், இந்த இயக்கத்தில் எப்படிப்பட்டவன், இந்த இயக்கத்திற்காக என்ன செய்தேன் என்று புரட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு அதிமுகவின் முதல் தியாகி, அதிமுகவின் பகத்சிங் என்று புரட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட எனக்கு பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அறிவுரை கூறிய புரட்சி தலைவரின் ஆலோசனையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை இப்படி சொல்லி இருக்கிறார். சரி, நான் யார் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மனிதாபிமானத்தின் மணிமகுடம் இளையறைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மகத்தான தலைவரின் கனவுகளை நனவாக்கி வரும் சிறந்த மக்கள் நல தொண்டரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு சைதை துரைசாமி அவர்கள் உருவாக்கியிருக்கும் இந்த அறக்கட்டளையையும் அதன் கீழ் இயங்கும் இந்த இலவச திருமண மண்டபத்தின் சிறப்பையும் பார்க்கும் போது சாதி பேதம் பாராமல் எல்லா மக்களுக்கும் பயன்படும் சிறந்த பணிகளை ஆற்ற பிறந்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் தான் என்பது உறுதிப்படுகிறது. கழகத்தவருக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் ஒரு சீரிய பணி இது. கிஞ்சித்தும் லாப நோக்கம் இல்லாமல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்னும் மனப்பாங்கோடு இந்த இலவச திருமண மண்டபத்தை உருவாக்கியிருக்கும் சகோதரர் சைதை துரைசாமி அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஆகவே இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் நிச்சயமாக எனக்கு அருமை சகோதரர் சைதை துரைசாமி மீது முழு நம்பிக்கை உண்டு. அன்பு சகோதரர் சைதை துரைசாமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றிய போது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள்
இல்லை, அடுத்ததையும் பார்த்துருங்க, அப்புறம் நம்ம இது பண்ணி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவரும் சரி, என் சேவைகளை அங்கீகரித்ததும் என்னுடைய தியாகத்தை அங்கீகரித்து கட்சி பதவிகளில் அமர வைத்து என்னுடைய சேவைகளுக்கெல்லாம் புதிய அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தார்கள், சேவையை போற்றினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் சேவையை செய்பவனை வேலை வெட்டி இல்லாதவன் என்று ஒரு புதிய பார்வை, புதிய அதற்கு ஒரு ஆபரணம் என்று சொல்லலாம், அதை சொல்லி இருக்கிறார் என்றால் இவருக்கு சேவையை பற்றியோ அல்லது மனித நேயத்தை பற்றியோ அல்லது சமூக அக்கறையை பற்றியோ எதுவும் இல்லாமல் தனக்காக, தன் குடும்பத்திற்காக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆளுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து ஆளுமை புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் என்னை பாராட்டி என்னுடைய தியாகத்தையும் என்னுடைய நேர்மையையும் அறம் சார்ந்த வாழ்வையும் சேவை நிறைந்த செயலையும் போற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் இவர் வேலையில்லா, என்ன சொன்னாரு, வேலையில்லா வெட்டி, வேலை வெட்டி இல்லாதவர். இந்த வேலை வெட்டி இல்லாதவர் என்ன சாதித்தார்? வேலை வெட்டி இல்லாமல் எப்படியெல்லாம் பொழுதை போக்கினார் என்று அவர் சொல்லிய அந்த பொய்யான, புரியாத சேவையை பற்றி உணராத இப்படிப்பட்ட மனிதர்கள் பொது வாழ்க்கையிலே இருக்கிறார்களே என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை பொதுமக்கள் மத்தியில் தோளிர்த்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இந்த கட்சி எப்படி வளர்ந்தது என்றே இவர்களுக்கெல்லாம் தெரியாது. 2 இருக்கு பாருங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரெடி சொல்றேன். லைட் ஆஃப் பாருங்க. இந்தியா
அடுத்தது போடு. எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கொடுத்தார்கள் என்பதை இந்த பத்திரிகை செய்தியில் வந்த விளம்பரமும் அந்த கூட்டத்தில் எனக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் வழங்கிய கௌரவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் நான் பெற்றேன் என்றால் எப்படிப்பட்ட பணிகளை எப்படிப்பட்ட கட்சி தலைவர்களின் பேரன்பை பெற்றிருந்தேன் என்பதற்கு இதுவே சான்று. இந்த பாடல் கேட்டீர்கள் அல்லவா? இது எத்தனை பேர் யாராவது இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா? யாராவது இருந்தால் சொல்லுங்க. தெரியாது இல்லையா? இந்த பாடல் தான் திமுகவை வளர்த்த பாடல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த பாடல் தான் மேடை தோறும் முழங்கப்பட்டது. அண்ணாவை பற்றி பாடுவார்கள். அடுத்தது இந்த பாடல். இப்படிப்பட்ட புரட்சி தலைவரை பற்றிய பாடல்களை அதிமுக மேடை தோறும் இந்த பாடல்கள் ஒலிக்க வேண்டும். இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவி அம்மா யார், இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி பயணிக்கிறது என்று கட்சியில் இருக்கின்ற இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புரிதல் இருக்கும். ஒரு தலைமுறை தாண்டி ஒரு அரசியல் இயக்கம் எத்தகைய மாற்றங்களை மாறுதல்களை கடைப்பிடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் கடைப்பிடித்தால் ஒரு அரசியல் இயக்கம் தொடர் வெற்றிகளை பெற முடியும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள் என்று அறிவுரை கூறினால் அது வேலை வெட்டி இல்லாதவன் வேலை என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால், இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் வேலையா என்பதை மாத்திரம் இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு சில சான்றுகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இப்போ அவரு நான் செய்திருக்கின்ற பணிகளை எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் செய்த பணி என்று சொல்லுகிறார். இது சரியா என்பதை உங்களுடைய முடிவுக்கே நான் எந்த கருத்தும் சொல்லலை. அதை பற்றிய அபிப்பிராயங்களை நீங்களே சொல்லுங்கள். அதாவது அதிமுகவில் 2005ஆம் ஆண்டிலிருந்து இயக்கப் பணி என்று நான் கருதி செயல்பட்டு கொண்டிருப்பது சேவை. அந்த சேவையில் பல சேவைகள் தொடக்கத்திலிருந்து 77லிருந்தே 30,000 மாநகராட்சி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளை சார்ந்த மாணவர்களுக்கு
புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் இலவசமாக நோட்டு புத்தகங்கள் கொடுக்கின்ற வரை 30,000 மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி அவர்களுடைய கல்வி பணிக்கு ஏழைகளுக்கு உறுதுணையாக இருந்தேன். 83ஆம் ஆண்டு இப்போ அந்த நகல் எடுக்கிற ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்தில் இப்போ எவ்வளோ இப்போ காசு வாங்குறாங்க நகல் எடுப்பதற்கு? அன்றைக்கு 2 ரூபா ஒரு நகல் எடுத்தார். அதை முற்றிலும் இலவசமாக அனைத்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தட்டச்சு செய்து கொடுத்தல். ஒரு மனு தட்டச்சு செய்து கொடுத்தால் 1 ரூபாய் 1.5 ரூபாய் என்று கட்டணம் வசூலிப்பார்கள். ஒரு 10 தட்டச்சு இயந்திரங்களை இதே இடத்தில் தான் இப்போ இந்த வீடு அதை இலவசமாக பொதுமக்களுக்கு அவர்களது மனுக்களையும் நகலெடுத்தல் ஜெராக்ஸ் மாணவர்களுக்கு இலவசமாக செய்து வந்தவன். நம்ம திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த எம்ஜி ராஸ் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கேளுங்க மாணவர்கள் எந்த அளவுக்கு அந்த நகலெடுத்தலில் பயன்பெற்றார்கள் என்று. ஆக இப்படி சேவைகளை பிரதானப்படுத்தி இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உதவி செய்து வருகின்ற என்னை வேலை வெட்டி இல்லாதவன் என்று என்னை பாசமோடு அழைத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்கிறார், புரிந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இந்த மனிதநேயம் இலவச கல்வி அறக்கட்டளை 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2006இல் முறைப்படி செயல்படுகின்ற அந்த காரியத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள். இந்த மனிதநேய அறக்கட்டளை சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அறக்கட்டளையின் வாயிலாக சும்மா என்ன நீங்களாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுக்காகத்தான் எவ்வளவு பேர்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்ற செய்தியை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலை வெட்டி இல்லாதவர் என்று சொன்ன காரணத்தினால் அதை இன்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரையில் கிறித்துவர்கள் மனிதநேயத்தால் உருவாக்கப்பட்ட உயர் பதவியில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை 1430. இஸ்லாமியர்கள் 142 பேர்கள், இந்துக்கள் 47,048 பேர்கள். இது இந்த வேலை வெட்டி இல்லாதவன் இந்த சமூகத்திற்காக செய்த பணி. அந்த பணியை
எந்த அளவிற்கு புரிந்து கொண்டு அவர் விமர்சித்திருக்கிறார் என்ற வகையில் அவரை பற்றிய புரிதலை நீங்கள் புரிந்து அவரிடமே கேள்வி கேட்க வேண்டும். வேலை வெட்டி இல்லாதவன் என்றால் என்ன? வேலை வெட்டி இல்லாதவர்கள் செய்த பணியா இது? இப்படி அது மட்டுமல்ல, நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதாவது முழுக்க முழுக்க சமூக அக்கறையோடு இந்த சக மனிதனுக்காக சேவை செய்வதையே முழு மூச்சாக கொண்டு பணியாற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவன். நேர்மை, அறம் சார்ந்த வாழ்க்கை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய பாதையில் மனிதநேய சிந்தனையோடு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அரசியல் என்பது சேவை செய்வதற்கான ஒரு அற்புதமான கட்டமைப்பு. அதனால்தான் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் என்னை பற்றி எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பணியாற்ற முடியுமா? சேவையை சக மனிதனுக்காக உதவி செய்வதை வேலை வெட்டி இல்லாதவன் செயல் என்று சான்றிதழ் கொடுக்கிறார் என்றால் இவர் எத்தகைய வன்மமான சுயநலமிக்க பொது வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒருவர் என்பதை இந்த சான்றுகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களை பற்றி இவர்களுடைய செயல்களை பற்றி முழுக்க அறிந்தவன். தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நான் இந்த கட்சியை நேசிப்பவன், இந்த கட்சியை உயிராக நினைப்பவன். உங்களையெல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இனி ஒரு முறை இப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் சொன்னால் அதோட சரி. யாரை பார்த்து என்ன தெரியும்? இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, இந்த கட்சியினுடைய ஒரு வளர்ச்சியிலும் எத்தகைய பணியை ஆற்றினேன் என்பதை, தன்னலமற்ற சுயநலமற்ற சேவையை பணியாற்றினேன் என்பதை அனைவரும் அறிவர். அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவர் காலத்தில் முதலாக சுயநிதி பொறியியல் கல்லூரி என்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்த பொழுது, அந்த முடிவு எடுத்தவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரமி அவர்களிடத்தில் சைதை துரைசாமியை ஒரு கல்லூரி நடத்த சொல்லுங்கள், அதற்கு தேவையான அனைத்து நிதியையும் நான் தருகிறேன், அவன் இந்த கட்சிக்காகவே அர்ப்பணித்து கொண்டவன் வாழ்க்கையே என்று தலைவன் சொல்லி, என்னிடத்தில் அண்ணன் ஆரம்பி அவர்கள், யோ சைதை,
உடனடியாக போய் ஒரு 25 ஏக்கர் வாங்கியா. அப்போ எவ்வளோ தெரியுமா ஏக்கர்? 2000 ரூபா. அப்படி புரட்சி தலைவர் அவர்களால் தானாக முன்வந்து முதலாக அவர் சொன்னது, இந்த கட்சியினுடைய முதல் தியாகி சைதை துரைசாமிக்கு சுயநிதி பொறியியல் கல்லூரியை எடுத்து தொழிலமைத்துக்கொள் என்று சொன்ன பொழுது நான் நிராகரித்தவன். மதுபான கடைகள், பிராந்தி கடைகள் எல்லாம் எல்லா கட்சிக்காரர்களும் வாங்கிய பொழுது அதை வாங்க மறுத்தவன் கொள்கை ரீதியாக. இப்படி பொது வாழ்க்கையில் சேவை ஒன்றை மட்டுமே பிரதானப்படுத்தி ஆதாயத்தை பெறக்கூடாது என்ற வகையில் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு தலைவர் கொடுத்த வீடு, எனக்கு வீட்டு வசதி வாரிய வீடு 1,68,000க்கு 84ஆம் ஆண்டு வாங்கினேன். இந்த வீட்டை என் தலைமுறை வாரிசுகளுக்கோ மற்றவர்களுக்கோ இதை அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லி மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கியிருக்கிறேன். இப்படி என்னுடைய பொது வாழ்க்கையையே சக மனிதனுக்காக வழங்கி சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஜனநாயகத்தின் தூண்கள் என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. நண்பர்கள் யாராவது சொன்னால் பரிசு கொடுப்பேன். இப்போ நான் யாரு சொல்லுங்க டக்குன்னு. முதல்ல முறைப்படி சொல்லணும். லெஜிஸ்லேச்சர், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது ஜுடிஷியரி. 3 தான் அரசு கெசட் படி. ஆனால் இப்பொழுது 4ஆவதாக நீங்கள் இல்லையா? இந்த 4 தூண்களும் சரியாக இருந்தால் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இந்த 4 தூண்களும் சரியாக இருப்பதற்கு நான் ஒரு லெஜிஸ்லேச்சராக, சட்டப்பேரவை உறுப்பினராக, மக்கள் பிரதிநிதியாக இருந்து அதை இந்த சமூகத்தில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தேன். இன்றைக்கும் ஒரு விஷயம், நான் நாளைக்கு போய் அசம்பிளியில் பாருங்கள், இன்றைக்கும் என்னுடைய சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை. நான் தான் சட்டமன்றம் நடந்த எல்லா நாட்களும் சென்றவன். ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கலை. சட்டமன்றம் சென்ற எல்லா நாட்களும் சட்டமன்றத்தில் பேசியவன். சட்டமன்றத்தில் நான் பேசிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது இந்த அடையாள அட்டை இருக்கு இல்லையா, வாக்காளர் அடையாள அட்டை. அந்த வாக்காளர் அடையாள அட்டை வருவதற்கு நான் எடுத்த முயற்சிகள் தான் காரணம். அதெல்லாம் தனிக்காத. இதெல்லாம் இப்படி ஏராளமான பணிகளை செய்தவன். பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க. கிரேட்டர் சென்னை 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. முதல்ல எவ்வளவு சதுர கிலோமீட்டர் தெரியுமா மாநகராட்சியாக இருக்கும்போது? எவ்வளோ? 174 சதுர கிலோமீட்டர். அதாவது 200 வார்டு, 24 சட்டமன்றம், பாராளுமன்றம், இப்படி எல்லா வார்டுகளிலும் சட்டமன்றத்தில் தேர்தலிலும், சட்டமன்ற தொகுதியிலும், நாடாளுமன்ற தொகுதியிலும் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான் இதுவரையில். அதுவும் சரித்திரம்.
நம்முடைய மேயர் தேர்தலில் வார்டு, சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாவற்றிலும் நான் வெற்றி. வார்டு தேர்தலில் 31 இடங்களில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் அனைத்திலும் கவுன்சிலர்ஸ் வாக்குகள் மிக குறைவு. மேயர் தேர்தலில் எனக்கும் மேயர் வேட்பாளருக்கும் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 5,19,000. கவுன்சிலருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுமா? 1,59,000. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியில் இதை கொண்டாடுவோம் என்று சொல்லி என்னுடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து என்னை கௌரவப்படுத்தினார்கள். என்னுடைய சேவை மக்கள் மத்தியில் எப்படி நிரம்பி இருக்கிறது, எத்தகைய மகத்தான வெற்றியை இந்தியாவிலேயே எந்த பெருநகர மாநகராட்சியிலும் நின்ற வேட்பாளர்கள் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதில்லை. அதுவும் தனித்து நின்று, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தனித்து நின்று 2011 மேயர் தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு. இப்படி சேவையாலும் நேர்மையாலும் நல்ல திட்டங்களாலும் அம்மா உணவகம் இருக்கிறதல்லவா, இந்த அம்மா உணவகத்தை 2006 2011 வரை மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளையால் மாணவர்களுக்காக மலிவு விலை உணவகமாக நடத்தப்பட்டது. நான் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் சொல்லி, இது ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம், நீங்கள் ரேஷன் கடையில் விற்பனை செய்கின்ற அரிசியை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த விலைக்கு கொடுத்தால் இப்படி இதை ஒரு பிரம்மாண்டமான திட்டமாக, மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக பயன்படுத்த முடியும் என்று சொன்னேன். இது சாத்தியமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் நடத்தி கொண்டிருந்த மலிவு விலை உணவகத்தை பற்றியும், 1 கிலோ அரிசிக்கு எத்தனை இட்லி, பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம் வரும், ஒன்றின் விலை 5 ரூபாய், 3 ரூபாய், 1 ரூபாய் என்று விற்பனை செய்தால் லாபம் தெரியுமா உங்களுக்கு? அம்மா உணவகத்தில் இன்றைக்கும் லாபம் உண்டு. யாருக்காவது தெரியுமா? பத்திரிகையாளர், இதெல்லாம் நீங்கள் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள். லாபம், அதனால் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. 1 கிலோ அரிசியில் குறைந்தபட்சம் 65 இட்லிகள் கிடைக்கும். 65 ரூபாய். 1 ரூபாய் அரிசி போக மீதி சட்னி சாம்பாருக்கான செலவு, சமையல் கூலி, மகளிர் சுய உதவி குழுவுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி மக்களுக்காக மக்களின் நலன் சார்ந்து பணியாற்றுகின்ற என்னை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவர் என்று விமர்சனம் செய்கிறார் என்றால், இத்தகைய மனிதர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கருத்து சொல்வது, ஒரு கட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்வது, நான் யார்? இந்த கட்சி உருவாவதற்கு காரணமானவன், விதை போட்டவன். உங்களைப் போல் வந்தேறி கிடையாது. இந்த கட்சியை உருவாக்கியவன் 14 வயதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கரம் பிடித்து பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி புரட்சித் தலைவரின் கொள்கைகளையும் அவரது திட்டங்களையும் அவரது எண்ணங்களையும் ஒரு திரைப்படத்தில் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை பற்றி ஆய்வு செய்து அனைவரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி
தமிழ்நாடு முழுக்க, இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் உள்பட வெளிநாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ் என உலகம் முழுக்க இருக்கின்ற பேனா நண்பர்களை ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவரின் கொள்கைகளையும் அவரது எண்ணங்களையும் நாள்தோறும் அறியச் செய்கின்ற பணியை 14 வயதிலிருந்து நான் கடைப்பிடித்து வருகிறேன். ஆகவே எங்களை போன்றவர்களை பற்றி ஏதோ சொல்லுவாங்க, வாசனை அறியுமா என்று. அதனால் இப்படிப்பட்டவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், சேவை என்றால் என்னவென்றே புரியாமல், புரட்சித் தலைவரின் பாதையில் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே சேவை செய்வதுதான், சக மனிதனுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட நான் இந்த இயக்கம் நல்ல முறையில் இருக்க வேண்டும், வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். புரட்சித் தலைவரின் பக்தர்கள், ரசிகர்கள், அதிமுகவின் தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த கட்சி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடாதா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு போங்கள். பிறகு உங்களை தொண்டர்கள் அதற்கான பாடத்தை புகுத்துவார்கள், பொதுமக்கள் அதற்கான விடையை தருவார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நான் சொன்ன இந்த கருத்து பேசுபொருளாயிருக்கிறது. அப்படி என்றால் அது வரவேற்கத்தக்க கருத்து என்று தானே பொருள். உங்களை போன்ற சுயநலவாதிகளுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்றால் கடந்து போகும். எப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கம் முழுக்க முழுக்க சேவையால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழ் இன்றைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கிறது என்றுதான். சேவை ஒன்றுதான். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, இறந்ததற்கு பிறகும் அந்த சொத்துக்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதனின் அவதார புருஷரின் வழியில் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து இந்த அதிமுகவுக்கு விதை போட்டவன், அதிமுகவினுடைய முதல் தியாகி என்னை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே, நான் இன்னும் நாவை அடக்கி கொண்டு பேசுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இவர்களை விமர்சித்தால் இந்த கட்சியை விமர்சிப்பதாகுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு நேர்மையான, தூய்மையான அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும், இடையூறு இல்லாமல் போய் சேர வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை நடக்க வேண்டும் என்ற வகையில் இந்த கட்சியை உருவாக்கினார். அந்த ஆட்சியைத்தான், அந்த நிர்வாகத்தைத்தான் நான் மேயராக பணிபுரிகின்ற பொழுது மக்கள் பார்த்தார்கள். இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒரு பொற்கால ஆட்சி என்றால் 2011 2016 வரை மாநகராட்சி நிர்வாகம் நடந்த நேர்மையான, அறம் சார்ந்த வகையில் பணியாற்றிய அந்த காலம்தான் என்று. ஒன்று தெரியுமா? சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயராக நான் 5 ஆண்டு காலமும் என்னுடைய சொந்த செலவில் பணியாற்றினேன். அமெரிக்கா சென்றேன், சைனாவுக்கு பாரத பிரதமர் மோடியோடு சென்றேன்,
சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா முழுக்க அத்தனை இடங்களிலும் நான் சென்றதற்கு பயணப்படி உண்டு, அரசின் பயணப்படி உண்டு. எதையும் பெற்றுக்கொள்ளாமல் என்னுடைய சொந்த நிதியில் பணியாற்றியவன். அப்படி என்றால் என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம் எதை நோக்கியது? நேர்மையான மாணவர்களை உருவாக்க வேண்டும், நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும், தூய்மை அறம் சார்ந்த வாழ்க்கை. இந்த டெமோக்ரஸியினுடைய பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி, ஒவ்வொரு துறையும் தூய்மையாக இருக்க வேண்டும். லெஜிஸ்லேச்சர் அதற்கு நான் உதாரணமாக இருந்தேன். எக்ஸிக்யூட்டிவ் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேர்களை உருவாக்கி அவர்களை இந்த ஜனநாயகத்தில் நேர்மையாளர்களாக, தூய்மையாளர்களாக, சேவையாளர்களாக அறிமுகப்படுத்தி அறிவுரை சொல்லி இன்றைக்கு அவர்களை பணியில் அமர வைத்து அந்த லட்சியங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். நீதித்துறையில் ஏறத்தாழ 260 பேர்களுக்கு மேல் நீதித்துறையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஊடகத்துறையிலே கூட நேற்றுக்கு முதல் நாள் என்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு பேட்டியாளர் சொன்னார், நான் உங்களுடைய மனித நேயத்தில் படித்தவன் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக இப்படி இந்த ஜனநாயகத்தின் தூண்களுக்கு ஆணிவேராக இருக்கின்ற சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருந்தால், இந்த கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவன். எத்தனை வழக்கு தெரியுமா என் மீது? 17 வழக்குகள். அதில் முதல் வழக்கு என்ன தெரியுமா? இப்போ பார்த்தீங்கல்ல அந்த விளம்பரம், அம்மா வந்து பாராட்டினாங்கள்ல, அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எலும்பிச்சம்பழம் மாலை அணிவித்ததற்காக என் மீது கொலை முயற்சி வழக்கு. அதில் எனக்கு 9 மாத கால தண்டனை. அதில் இருந்து விடுதலை பெற்றதற்காக இந்த பாராட்டு பொதுக்கூட்டம். இப்படி ஒரு அரசியல் இயக்கத்திற்காக இளமை பருவத்திலிருந்து இன்று வரை அந்த லட்சியத்தை, கொள்கையை அறம் சார்ந்த வழி செயல்படுத்தி வருகின்ற நான், இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் சீரழிந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த வேண்டுகோள், அதற்காகத்தான் இந்த கோரிக்கை. பாஜகவோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? அதை கேளுங்கள், விவாதிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 21 கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்று இருப்பதைப் போல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இன்றைக்கு அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தால் இன்றைக்கு 26 இடங்களுக்கு மேல் கிடைத்திருக்கும். அப்படி 26 இடங்கள் கிடைத்திருந்தால் அதிமுகவிற்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள். அப்படி 2 அமைச்சர்கள் கிடைத்திருந்தால் இந்த கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும். இந்த ஆய்வு செய்யுங்கள், இதை சிந்தியுங்கள் என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத எப்படிப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அச்சமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு, ஒரு எம்ஜிஆர் பக்தன் ஒரு நாளைக்கு புரட்சி தலைவருக்காக 10 ரூபாயாவது செலவு செய்கிறார். 10 ரூபாய். அதிலிருந்து 10,000 வரை செலவு செய்கின்ற பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
ஆக அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் என்ன விரும்புகிறார்கள்? இந்த கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும், என் கட்சி, என் தலைவன் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிக்காக அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வரவில்லை. இந்த அதிமுகவிற்கு விதை போட்டவன் திமுகவில் இருக்கின்ற பொழுது 1972 அக்டோபர் 1ஆம் தேதி அதிமுகவிற்கு விதை போட்டவன். அன்றைக்கு சைதை துரைசாமி மாத்திரம் புரட்சி தலைவரிடம் அந்த கருத்தை சொல்லவில்லை என்றால் இந்த இயக்கம் தோன்றியிருக்கிறார். சமாதானமான தலைவரை, எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனிக்கொடி அடையாளம் வேண்டும், தனி அமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வைத்து இன்றைய தலைமை கழகத்தில் அன்று திருமண மண்டபம், சத்யா திருமண மண்டபம், அந்த திருமண மண்டபத்தில் தான் கூட்டம். ஏன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் பல பேருக்கு தெரியாது. அதுக்காக ஒற்றுமையுடன் தேர்தலில் வந்து களம் காண வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆமாம், சரி. அதோட எதிரொலியாக தான் கேபி முனுசாமி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சீனியர்ஸ் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும் போது அது ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, அவர்கள் அதை தான் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன இதை கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து இப்படி கட்சி சென்றால் எல்லாரும் மூத்தவர்கள் இந்த மாதிரி அறிவுரைகள் கூறும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் சென்றால் வந்து எப்படி போகும், கட்சி எப்படி போகும்? அச்சமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. அதிமுக என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் நல்லது செய்யணும். ஆட்சி அதிகாரம் என்று இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி அதிகாரம் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இது மக்களுக்கான கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியது உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லாமல் மக்களால், தொண்டர்களால் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் அதிமுக. எங்காவது ஒரு கட்சியை விட்டு நீக்கியதற்கு ஒரு பெரிய ரணகலம் போராட்டம் வெடித்து பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் ஏன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? 53 திமுகவில் இணைந்து தானும் வளர்ந்து திமுகவையும் வளர்த்து ஆட்சியிலே அண்ணாவை அமர வைத்தார். அதற்கு பிறகு கலைஞரை முதல்வராக அமர வைத்தார். அதற்கு பிறகு 3 தேர்தலில் தானே முதல்வராக அமர்ந்தார். அதற்கு பிறகு இன்று வரை அவர்களுடைய பெயரை சொன்னால்தான் வாக்கு என்ற வகையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சேவையை பிரதானப்படுத்தியவர், மக்களுக்காக சக மனிதனுக்காக வாழ்ந்தவர். ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் அவரை பின்பற்றி, தெரியுமா, 72 இன்னும் வரையிலும் நான் அதிமுகங்கிற அடையாளத்தை நான் இழக்கலை. புரியுதா? ஆனால் என்னுடைய சகாக்கள் இன்றைக்கு யார் யார் எந்தெந்த கட்சியில் என்னென்ன பதவிகளில் இருக்காங்க. அப்படி இந்த இயக்கத்திற்காகவே அர்ப்பணித்தவன் நான். வாழ்க்கையிலே வழக்குகளை சந்தித்தவன், இந்த கட்சி உருவாவதற்கு காரணமானவன், அதிமுகவின் முதல் தியாகி என்று புரட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டவன். அதிமுக வெற்றி பெறணுங்கிறதுக்கு ஆலோசனை சொன்னா எத்தகைய புரிதல் பாருங்க. நீங்க தான் சொல்லணும்னா என்ன கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார், இது என்னன்னு சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க, இது என்ன வேணாலும் சொல்லலாம். இது நீங்க தான் அறிவாளிகள், பத்திரிகையாளர்கள், நீங்க தான் முடிவெடுக்கணும். யார் சொல்றவன் யாரு? சஃபரிங் சைலன்ஸ் சொல்லுவாங்க. அமைதியாவே இத கடந்துட்டு போறீங்களா இல்ல நீங்க எப்படி எடுத்து போறீங்க? காலம் மாதிரி பல பேர் அமைதியா இல்ல, காலம் பதில் சொல்லும். எல்லாவற்றிற்கும் காலம்தான் முடிவு சொல்லுகின்ற, தீர்ப்பு சொல்லுகின்ற நீதிபதி. புரியுதா? எனக்கு அந்த பதில் வந்து அதிமுகவுக்கு தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுங்க? அந்த பதில் வந்து அதிமுகவுக்கு தோல்வியை கொடுக்கும் நினைக்கிறீங்க? காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. காலம் பதில் சொல்லுங்க. நான் அதுக்கு மேல அதுக்கு விடை சொல்ல விரும்பல. இது ஒன் வேர்ட் ஆன்சர். புரியுதா?
சார் இப்போ நீங்க ஒருவரை குற்றச்சாட்டி உங்களுக்கு பதில் சொன்னதுனால அவரை மட்டும் பேசுறீங்க. இப்ப கட்சியோடைய வளர்ச்சியை கட்சியோடைய வெற்றி பத்தி முதல்ல பேசுனீங்க. இப்போ ஒருத்தரை நோக்கி போயிருச்சு. இல்லைங்க, ஒருத்தர் கட்சினால நான் தான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன், அதாவது பாஜகவோடு கூட்டணியன் முதல்ல அதை எடுங்க. பாஜகவோடு கூட்டணியன் பிரிந்தவர்களை ஏன் சேர்க்க வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும், இப்படி இந்த 3 வினாவிற்கும் விடை நான் சொல்கிறேன். ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? மைய அரசினுடைய அதிகாரம் அரணாக இருந்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் நீங்கள் சரியான முறையில் ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை அந்த அதிகார மையம்தான் காப்பாற்றும். இல்லை என்றால் மாநில அரசினுடைய அதிகாரம், எல்லையற்ற பணம், வலிமையான கூட்டணி, இவைகளுக்கு முன்னால் காணாமல் போய்விடுவீர்கள். கட்சி வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் இனி அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஐயம், அதுதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம், அதுதான் எங்களுக்கு இருக்கிற, அதாவது எங்கள் கண் முன்னால் இப்படி ஒரு அநீதி நடைபெறுகிறதே, இதை எப்படியாவது தடுத்து விடுங்கள் என்று கேட்கிறோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட கோணங்கள் அனைத்தும் உள்ளவர்கள்தான் அரசியல் கட்சியில் இருப்பார்கள். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைப்பிடித்தார், புரட்சித் தலைவி அம்மா எத்தகைய அணுகுமுறையை கடைப்பிடித்தார், எத்தனை பேரை அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை எல்லாம் இணைத்து கொண்டார். அண்ணன் காளிமுத்து, ஆரம்பி, இவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு பொறுப்புகள் வழங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னை நீக்கிய நாவலர் நெடுஞ்செழியன், எஸ்டிஎஸ், அண்ணன் எஸ்டிஎஸ், இப்படி தகுதிமிக்க திராவிட இயக்க தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களையெல்லாம் அவருடைய தவறுகளை மன்னித்து கட்சி வளர்ச்சிக்காக, கட்சி நலனுக்காக இந்த காரியத்தை செய்தார். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு கட்சி நலன் பெரிதாக இருந்தால் இதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். உங்கள் நலன் முதன்மைப்படுத்தப்படுவதால் இதை பெரிதுபடுத்துகிறீர்கள். அவ்வளவுதானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா? இவர்களை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா? இப்போ இந்த பாட்டு கேட்டீங்கல்ல, இந்த பாட்டு கேட்டீங்க, நல்லா இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை தான் தம்பி, நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், அப்போ நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? இதை எல்லா பொதுக்கூட்டங்களிலும் போட்டால் ஈர்ப்பு இருக்குமா, இருக்காதா? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தானே சொத்து, மூலதனம். ஏன் அவரை முதன்மைப்படுத்துங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவங்கிறீங்க? இப்போ கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அவரை நேரில் சந்திச்சோ இல்லை அவர்கிட்ட நீங்கள் முறையிட்டு அதெல்லாம் நீங்கள் கேட்குறது எல்லாமே செஞ்சாச்சு. அதை பற்றி டீப்பாக போக வேண்டாம். நான் தான் செஞ்சாச்சுன்னு ஒத்த வரியில் சொன்னால் அதோட விட்டுறணும். இது நான் வந்து இப்போ டிபேட் நடத்தவோ அரசியல் லாவணி அரசியல் பண்ணவோ விரும்பலை. இந்த கட்சி காப்பாற்றப்படணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார், கட்சி மேல உங்களுக்கு அதிருப்தியா வெறும் ஆலோசனை தான் சொல்றீங்களா? எதுங்க? கட்சி மேல இருக்கிற நலன் அக்கறையின் பேரில் சொல்லப்படுகின்ற ஆலோசனை இது. இந்த இயக்கத்தை பெற்றவளுக்குத்தான் தெரியும். இந்த கட்சியை உருவாக்கணும் ஐயா, இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவையா, 17 வழக்குகளை சந்திச்சவையா. எனக்கு இல்லாத அக்கறை வேற எவனுக்கையா இருக்கும்? பிரதிபலன் பாராமல் பதவி பெறாமல் கால் நூற்றாண்டு காலம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னால் எந்த பதவியும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த கட்சி என்னை அவமானப்படுத்தினாலும் ஒதுக்கினாலும் இந்த கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அத்தகைய ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொதுநலன் சார்ந்த சக மனிதனுக்காக மனிதநேய சிந்தனையோடு இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும்.
நான் கேட்குறது, நான் சொல்கிற ஆலோசனையில் என்ன தவறு இருக்குது சொல்லு. கட்சியை யாருகிட்ட இருந்து காப்பாற்றணும் சார்? கட்சியை யாருகிட்ட இருந்து காப்பாற்றணும்? கட்சி நடத்துகிறவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லைங்க, அதைத்தாங்க சொல்கிறேன். அவர்களுக்கு வழிகாட்டுறாங்க, அறிவுரை சொல்கிறேங்க. அப்பா இந்த பக்கம் போகாத, ஆக்சிடெண்ட் ஆகிடும், இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன்னு நான் சொல்கிறேன். அட நீ கட்சி நடத்தப்பா, நீ கட்சியை இது பண்ணு, வெற்றி பாதையில் கொண்டுகிட்டு போன்னு சொல்கிறேன். நேர்லயே சந்திச்சு வலியுறுத்தினதா சொல்றீங்க உங்க கருத்தை. அப்ப ஏற்கலன்றீங்க, அப்புறம் இப்போ திரும்ப வந்து பொதுவெளியில சொல்றீங்க. என்ன அப்புறம் இப்போ சொல்லணுமா இல்லையா? ரகசியமாக பேசுனது வெளியே நிற்காதில்ல, தெரியாதில்ல. நான் ஏன் சும்மா இருக்கிறேன், நான் ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு விடைய அமையும் இல்லை சார். இது குறித்து இப்போ வந்து ஓபிஎஸ், சசிகலா அவங்களாம் வந்து சந்திக்கிறது பாருங்க. நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதைக்கு இந்த கட்சி போகணுங்கிற விருப்பமுள்ள தொண்டர்களைப் போல் நான் ஒரு தொண்டன். நான் தலைவர்களை சந்தித்து நான் ஒரு கூட்டணி அமைச்சு நான் ஒரு இது பண்ணி சொல்லிட்டு ஒரு ஆளுமையாகணுங்கிற கருத்து எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த மாத்திரம் அதிமுக என்ற இந்த கட்சி இந்த மண்ணுக்கு வேண்டும். இந்த கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லோரும் ஆட்சி அமைத்தால் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்ற உரத்த குரலில் குரல் கொடுத்து அதை பொதுவெளியில் விவாதித்து மக்கள் அனைவரும் இந்த ஊழலுக்கு எதிரான அந்த வார்த்தையே இன்றைக்கு அரசியலில் இல்லை. என்ன வருத்தம் தெரியுமா? இன்றைய அரசியலில் பத்திரிகை நண்பர்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, அரசியல் தலைவர்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஊழலற்ற ஆட்சியை தருவோம், ஊழலற்ற ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள், மக்கள் சேவைதான் எங்களுடைய பிரதான நோக்கம். எங்காவது இந்த வார்த்தைகள் கேட்கப்படுதா? எங்கேயாவது நீங்களாவது கேட்குறீங்களா? யாராவது வந்தது என்னையா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் கேட்குறீங்களா? வேறு எல்லாம் கேட்குறீங்க, ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்கே கேட்குறீங்க? நீங்கள் கேட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத சொல்லுங்கள். ஊழலற்ற ஆட்சி தருவீங்களா? அப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுக்கலின்னா நீங்கள் உங்கள் ஊழல் நடந்தால் என்ன செய்யலாம்? அதற்கு என்ன ரெமெடி? வாட் இஸ் த ரெமெடி? நீங்கள் இதுவரையில் ஊழல் அற்ற நிர்வாகத்தை கொடுத்தீங்களா? கேளுங்க, இருக்கிறவங்களையும் இருந்தவங்களையும் கேளுங்க. மக்கள் ஜனநாயகத்தின்படி ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் மாதிரி ஊடகவியலாளர்களால் தான் முடியும். இன்னைக்கு அந்த பில்லரே பழுதடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்க போகுது சார் உங்களோட செயல்பாடு? பாருங்க, நான் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிச்சிட்டேன். இன்னும் அதை பற்றிய பதில் இல்லை, வேற பதில் தான் வந்துகிட்டு இருக்கு. பாஜகவோட கூட்டணியில இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா அவங்க வெளியே வந்தாங்க. இப்ப அவங்க கூட கூட்டணி போகணும்னு நீங்க சொல்றீங்க, அவங்களுடைய இருக்கீங்களா? தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் மாறும். தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை மாற்றிக்கொள்வதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். புரியுதா? புரட்சி தலைவி அம்மா பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்கள், பிறகு வேண்டாம் என்றார்கள். திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி பிஜேபியோடு கூட்டணி வைத்தார், பிறகு வெளியேறினார். இவைகள் எல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் எடுக்கப்படுகின்ற முடிவுகள். ஆகவே ஒரு தேர்தலில் வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அப்போ வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை செய்யலாம், அதை செய்வதற்கு என்ன தடை? அதனால தான் இப்போ ஊதுற சங்க ஊதிட்டேன், வெடிகிற போது வெடிட்டோம். எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நான் அது என் மனதில் தோன்றியதை நான் சொல்லிட்டேன். புரியுதா? எனக்கு போய் எல்லாம் போய் ஆர்கனைஸ் பண்ணுறது, இவனை ஒற்றுமைப்படுத்துறது, இது நாங்கள்லாம் 10 பேர் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கொடி பிடிக்கிறோம், அதெல்லாம் அது அரசியல்வாதிகளின் செயல்பாடு. நான் இந்த கட்சியினுடைய அக்கறையாளன், இந்த சமூகத்தினுடைய அக்கறையாளன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சி அதிமுக என்பது எம்ஜிஆருடைய கட்சி. இது வேறு யாருடைய கட்சியும் அல்ல, இது எம்ஜிஆர் கட்சி.
அந்த எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, புரியுதா? சார் இந்த கட்சியை யாருகிட்ட இருந்து சார், காப்பாற்றணும்? செய்யணும் செய்யணும் சொல்றீங்க, எப்படி சார் நடக்கும்? சார், இருங்க. யாருகிட்ட இருந்து காப்பாற்றணும் அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா சரி. இப்போ இது நீங்கள் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் ஒரு விவரமான இளைஞர் தானே, நான் சொல்லுகிற கருத்துக்கு என்ன விடைன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் இந்த ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி, அதாவது எதையுமே இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, இப்போ நடக்கலை என்ன அப்படிங்கிற அந்த கோணத்தில் பாருங்கள். நீங்கள் அதாவது இதில் ஏதாவது இன்னாரை தாக்கினால் அந்த கருத்தை சொன்னால் அது தலைப்புச் செய்தியாக இடம்பெறுமா, இது அப்படி பார்க்காதீங்க, நலன் கருதி சொல்லுங்கள். நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், நான் சொல்லுகின்ற கருத்து உங்கள் பார்வையில் சரியா தப்பா, முதல்ல அதை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது தப்புங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். சார் இப்போ வந்து ஓபிஎஸ் அப்புறம் இவங்க சசிகலா வந்து இணைச்சா அதிமுக மீண்டும் வந்து வெற்றி பெறுமா? அனைத்து அதிமுகவினுடைய அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்தால், உங்கள் மாதிரி ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா, பிளவுபட்டு போச்சுன்னு, அதை முதல்ல வாயடைச்சாலே கட்சி பலம் பெற்றும். பிளவு என்ற ஒரு சொல் இருக்கக்கூடாது. சாதி மதம் அப்படிங்கிற பல கூறுகளாக இந்த கட்சியில் இருக்கிறாங்க. எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் நேசித்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை போன்ற ஒரு ஆளுமை வேறு யாரும் கிடையாது. அவரே எல்லாரையும் அரவணைத்தார் என்றால் நாமெல்லாம் ஜுஜுபி. அதில் சந்தேகம், அதில் என்ன சந்தேகம்னு கேட்குறேன், புரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லோரையும் ஒருங்கிணைத்தார், புரட்சி தலைவி அம்மா எல்லோரையும் ஒருங்கிணைத்தார். அப்படி அவர்களே நமக்கு வழிகாட்டி இருக்கிற பொழுது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகின்ற அந்த உண்மைக்கு நான் என்ன அதுக்கு சான்றிதழ் கொடுக்கணுமா என்ன? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்த பிறகு, இல்லை கட்சியோட தலைவராக வந்த பிறகு, செயலாளராக வந்த பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி. இது வந்து இல்லை, இதைத்தாங்க ஆய்வு செய்ய சொல்கிறேன், புரியுதா? இதை ஆய்வு செய்தால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? இதை விவாதித்தால் இதற்காக ஆலோசனை சொல்லுபவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை ஆய்வு செய்யணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, அதிமுக இல்லை அதாங்க, அதிமுகங்கிற கட்சி தொடர்ந்து நீடிக்கணும்னு சொன்னால் எதை அடிப்படையாக வைத்து இந்த கட்சிக்கு புதிய இளைஞர்கள் வருவார்கள் சொல்லுங்கள்? எதை அடிப்படை? ஒன்று திராவிட இயக்கம்ங்கிற ஆளுமை, ஒன்று பேச்சாற்றல் அல்லது எழுத்தாற்றல் அல்லது திரையா ஆற்றல். இந்த மூன்று ஆளுமை தன்மைகளும் பிரதானமாக இடம்பெற்ற இயக்கங்கள் தான் திராவிட இயக்கம். அதுவும் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்ற ஒரு ஆளுமை இந்தியாவில் உலகத்திலே இல்லை என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அவதார புருஷர். அவர் உருவாக்கின இந்த கட்சியில் அவரே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனார்னா நீங்களும் நானும் போகிறதுக்கு யோசிச்சா எப்படிங்க இது விளங்கும்? புரியுதா? அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புரியுதா? மெய்ப்பொருள் காணுங்கப்பா. மெய்ப்பொருள் காண சொன்ன வேலை வெட்டி இல்லாதவங்கிறீங்க. அதாவது உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய முடிவு கூட்டணியை முடிவெடுத்து இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடித்து தேர்தல் களம் அதிகார மையத்தை எதிர்கொள்ளத்தக்க வகையில் கூட்டணி பலமும் பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்தும் தேர்தல் பலத்தில் கூட்டணியில் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை உடனடியாக அறிவிக்க வேண்டும். கட்சியை பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை முன்னெடுக்க வேண்டும். இந்த கட்சிக்கு வெற்றிக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும்.
ஆனால் நான் யாரிடத்திலும் வந்து என வேட்பாளர் கொடுன்னு கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பதவி கொடு இந்த பதவி கொடுன்னு கேட்க மாட்டேன். நீ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், எனக்கு எதுவும் வேண்டாம். புரியுதா? இதை விட வேற என்னங்க அர்ப்பணிக்க முடியும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்து கிட்டத்தட்ட கூட்டணி பத்தி பேசணும், ஆனா அதை பத்தி பேசல, வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. அதான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் வலிமை சேர்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு நான் வந்து வலிமை சேர்க்குறேன். அப்போ கூட்டணி ஏற்கனவே பேசியிருந்தாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா அது நீங்க வரவேற்கிறீங்க? நிச்சயமா ஒய் நாட், அதுதானே என்னுடைய வேண்டுகோளே. உங்களுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இன்னொன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அரசியல் அதாவது தேர்தல்ல வந்து ஒற்றுமையுடன் களம் காண வேண்டும், அதுல வந்து ஓபிஎஸும் இல்ல சசிகலாவையும் இணைச்சிக்கணும்னு சொல்றதுல தான் அங்க சிக்கல் இருக்கிறதாங்க. இல்லைங்க, நான் சொல்றது தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால், காப்பாற்ற வேண்டும் என்றால், நாம் நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய தகுதி என்ன. இப்போ அதிமுகவில் இருக்கின்ற தலைவர்கள் பேசினால் லட்சக்கணக்கான மக்கள் கூடி கேட்பார்களா? தானா வருவார்களா? யோசிங்க. அப்புறம் எப்படி இந்த கட்சி நிற்கும்? இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுக்கணும். அப்போ இந்த தேரை இழுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையில் என்ன தெரியுமா? சுயநலமில்லாத ஒரு பொதுநலத்தோடு இதை சிந்தித்தால் இது நடக்கும். சுயநலத்தோடு தனக்காகத்தான் இந்த கட்சி, தனக்காகத்தான் இந்த முடிவு என்று சொன்னால், பேசினால் அது பாதகமாக தான் முடியும். வீடு நிறுத்தப்பட்டால் மற்றவர்கள் கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது நீங்கள் தம்பி எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவை போன்ற ஆளுமைகள் இன்றைக்கு யாராவது அதிமுகவில் இருக்காங்களா? அப்படி என்றால் இந்த கட்சி எப்படி வலிமைப்படுத்துவீர்கள்? இந்த தேர்தலில் தோற்றால் அதற்கு பிறகு போய் என் தலைவர் கேட்டார், என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைத்தார்கள். மக்கள் அப்படியே மாற்றி போட்டாங்க. அது மாதிரி ஆளுமை யாராவது இருக்கீங்களா? அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ அதிமுகவை எப்படி கொண்டுட்டு போகணும்? அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களால் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன விதி. அதனால் அதுக்குள்ளே வரல, அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அதை பற்றிய ஒரு மணி நேர விவாதம் இருக்குது. அதனால் இதுதான் இந்த கருத்து தான், இந்த மைய கருத்து தான் நான் வைத்த வேண்டுகோள். இந்த மூன்று நான் சொன்னது மூணு சரியா தப்பா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், அதில் நான் சொன்னதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நேரடியாக கேபி முனுசாமிக்கும் அதிமுக தலைமைக்கும் உங்களுடைய கருத்துல ஊடகங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தான், வேற யாருக்கு? என்னங்க நீங்கள் என்ன புதுசாக? அவங்களை பார்த்தே நீங்க பேசலாம். ஊடகம் வாயிலாக நீங்க அவர்களை பார்த்தே பேசலாம். இல்லை இல்லை, என்னுடைய ஒரே கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள், அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமருவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். கூட்டணி பலத்தை பாஜகவோடு உடனடியாக அறிவியுங்கள். ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நிபந்தனைகள் போட்டு ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். இந்த கட்சி காப்பாற்றப்படணும். இவர் வந்தால் என் பதவி போயிடுமே, அவர் வந்தால் எனக்கு வாய்ப்பு குறைஞ்சு அப்படிங்கிற சுயநலத்தை மறந்து, இன்று வரையில் 72ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்த சைதை துரைசாமி அமைச்சராக முடிந்ததா? என்னை விட அனுபவத்திலும் சரி, தகுதியிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, இணையில்லாதவர்கள் எல்லாம் உயர் பதவியில் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்னும் இந்த அதிமுகவிற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன்.
அதற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறேன், அந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றால் என்ன பொருள்? எதுவும் வேண்டாம் என்ற சுயநலமற்ற ஒரு தொண்டனாக நான் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இது மாதிரி ஒரு 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 சின்ன முடிவை அல்லது ஒரு பெரிய முடிவை ஒரு ஓராண்டுக்கு எடுத்துருங்களேன் தவணை முறையில். சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் வாக்கு அதிகமாக தானே வாங்கியிருக்கு. அதில் கூட்டணி வந்தது யாரு? கூட்டணி வந்தது யாருங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை இல்லை, என்னங்க பிஜேபி? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதில் கூட்டணியில் வந்து ஓட்டு வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வருது, அதை ஏன்டா காலம் கடத்துறீங்க பண்ணுங்கன்னு சொல்ல. அதிமுக தலைமை ஒற்றை தலைமையில் இருக்கும்போது ஆனால் பிஜேபியிலேருந்து அவங்க வந்து மரியாதையாக நடத்தலை இல்லையா? அவங்களால தானே அந்த ஆட்சி நடந்தது, கட்சி நடந்தது. ஆட்சியும் கட்சியும் நடந்தது 4 வருஷம் 5 வருஷம் நல்ல நன்மைகள் நடந்ததுன்னா அவங்க தான், அவங்களுடைய தயவு தானே, அவங்களுடைய ஆதரவு தானே. அதுக்கப்புறம் அதிமுக இப்போ தனித்து தான் செயல்படுவோம் சொல்லிட்டாங்க. மறுபடியும் இப்போ அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபியோட சேரணும் என்னங்க நீங்கள்? தொண்டர்களுடைய மனநிலை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கட்சி வெற்றி பெறணுங்க. கட்சி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தேர்தல் களத்தில் மைய அரசினுடைய அதிகாரம் இல்லை என்றால், இந்த கட்சி தேர்தல் களத்தில் வெற்றி பெறுமா? அது வாங்க, கம் டு த பாயிண்ட். நீங்கள், நான் தேர்தலில் பல தேர்தலில் நின்றவன். தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தேர்தலில் வலிமையான ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும். மைய அரசினுடைய அதிகாரத்தை அரணாக அமைக்க வேண்டும். நான் தான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் தான் தேர்தலே போட்டியிட மாட்டேங்கிற. அப்போ திரும்ப நீங்கள் அதே ஏங்க, நான் ஒரு அப்பழுக்கற்ற அதிமுகவின் அர்ப்பணிப்பாளன். சுயநலம் இல்லாமல் இந்த கட்சியில் எந்த பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கட்சியை ஆதரிக்கிறவன். மற்றவங்க மாதிரி இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும். அன்றைக்கு நான், அதாவது 2021 2016 நான் எந்த பதவி கேட்டிருந்தாலும் எனக்கு கொடுத்திருப்பார்கள். நான் தான் ஒதுங்கி இருக்கேன். இங்கே பாருங்களேன், பேரு போட்டு பட்டியல் போட்டு கேட்கறதில்ல. யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கட்சி என்று இருந்து தனித்த அடையாளத்தோடு இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மீது அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டே சொன்னார். அவர் வீட்டுக்கு போய் அவர் கொண்டாந்து கட்சியில் சேர்த்தார். என்னங்க, குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைங்க, கட்சி நலன் தாங்க முக்கியம். ஏன் நலன் தான் முக்கியம்? கட்சி நலன் என்றால் அது எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அது இப்போ நான் என்னங்க, ஒருத்தர் தான் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் 2 கை தட்டினா தாங்க ஓசை, ஒரு கை தட்டினா ஓசை வருமா? அதுதாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. தவறுகளும் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. தவறு செய்தவன், தப்பு செய்தவன், அவ்வளோதாங்க. தலைவர் வழிகாட்டி இருக்காருங்க, தலைவர் வழிகாட்டி இருக்காரு. சரியா? நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கேட்டீங்கன்னா நான் ஏன்